எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். எல்லா உயிர்களுக்கும் அம்மாங்கிற உறவு எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ புனிதமானதுங்கிறது தெரியும். இந்த மதர் எர்த்தை போல், இந்த மலரை போல் மாசு மறுவில்லாத அன்பு அம்மாவோடது. இன்றைக்கி மட்டும் அம்மாவை கொண்டாடாமல் எல்லா நாளையுமே அம்மாக்களுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் செலவு பண்ணுவோம், அம்மாக்களை கொண்டாடுவோம். இன்றைக்கி 3வது பேட்ச் சின்ன வெங்காயம் தாளிப்படகம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே முதல் பேட்ச் 30 கிலோ போட்டு ரெடி பண்ணி விற்பனை பண்ணி முடிச்சிட்டோம். 2வது பேட்ச் 100 கிலோ போட்டிருந்தோம். எல்லாமே இயற்கை முறையில் விளைந்த சின்ன வெங்காயத்தை வச்சு நாங்கள் தாளிப்படகம் பண்ணுறோம். இன்றைக்கி பண்ணுறது 3வது பேட்ச்சு. இந்த 3வது பேட்சில் 3வது புடி பிடிச்சிட்ருக்குறோம். இது என்னென்னா, ஆமணக்கு எண்ணெயில் தொட்டு நல்லா பிடிச்சி இறுக்கி பிடிச்சி வச்சோன்னா 1 வருஷம் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். சோலார் ட்ரையரில் நாங்கள் இந்த முறையும் நாங்கள் வச்சோம். ஆனால் என்ன ஒன்று, மோடமாக இருக்கிறதுனால கலர் டார்க்கு ப்ரௌனாக இருக்குது, கருப்பு கலராக மாறலை. இன்னும் ஒரு 4 நாள் நம்ம சோலாரில் வச்சு நம்ம எடுத்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி விற்பனைக்கு கொண்டு வந்துடலாம். இது வரைக்கும் நாங்கள் 2 பேட்ச் நாங்கள் பண்ணதுலேயும் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்து வாங்கினீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் 1 மாதம் வரைக்கும் நம்ம இந்த சின்ன வெங்காயம் வடகம் பண்ணிக்கலாம், வெயில் இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் நம்மளால் பண்ண முடியும். இந்த சின்ன வெங்காயம் தாளிப்படகம் பயன்படுத்துறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவாக நாங்கள் போடுறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா விதமான குழம்புக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் தாளிப்படகத்தை போட்டு தாளிச்சிங்கன்னா வீடு ஃபுல்லாக மணக்கும், அந்த தெருவே மணக்கும். அந்த காலத்திலலாம் எல்லாருமே இந்த சீசன் அப்போ பண்ணி வீட்டில் வச்சுப்பாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வேலைக்கு போகிறதுனால யார் இந்த மாதிரி பண்ணி விற்பனைக்கு கொண்டு வராங்களோ அவங்ககிட்டருந்து வாங்கிக்கிறோம். இதை பயன்படுத்தலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே வாங்கினவங்களும் எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.